SPM தேர்வில் நன்னெறி கல்வி பாடத்தில் சிறந்த மாணவர்கள் பலர் எதிர்பாராத விதமாக குறைந்த புள்ளிகளை பெற்றுள்ளதால் ஏற்பட்டுள்ள அதிருப்தியை தொடர்ந்து அந்த பாடத்தின் மதிப்பீட்டு முறையை முழுமையாக மறு ஆய்வு செய்ய கல்வி அமைச்சர் பட்லீனா சிடேக் உத்தரவிட்டுள்ளார். பூச்சோங்கில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் பேசிய அவர், மாணவர்களின் உயர்கல்வி வாய்ப்புகளை பாதிக்கும் இந்த விவகாரத்தில் பெற்றோர்களின் கவலையை ஏற்று தேர்வு வாரியம் உடனடியாக மேம்பாட்டு நடவடிக்கைகளை எடுக்க பணித்துள்ளதாக தெரிவித்தார். குறிப்பாக A+ தகுதியை பெற 95 புள்ளிகளுக்கு மேல் எடுக்க வேண்டும் என்ற கடுமையான நிபந்தனை மற்றும் மதிப்பெண் வழங்கும் முறையில் நிலவும் வெளிப்படைத்தன்மையின்மை குறித்து ஸ்ரீமுருகன் மையத்தின் இயக்குனர் சுரேன் கந்தா முன்வைத்த கோரிக்கைகளை அமைச்சர் கவனத்தில் கொண்டார். இதனிடையே இந்திய மாணவர்களுக்கான மெட்ரிகுலேஷன் இட ஒதுக்கீட்டை 2500 உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையையும் கல்வி அமைச்சு பரிசீலித்து வருவதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.